பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். நியாயமாக கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை பலமுறை கேட்டும் தராத துரியோதனாதிகளுக்கு பகவான் கிருஷ்ணா நீயாவது சென்று தூதுவனாக எங்களுக்கு உண்டான ராஜ்யத்தை பெற்றுத்தா என்று பாண்டவர்கள் பணிக்க எப்படி கேட்டாலும் துரியோதனாதன் தரமாட்டார்கள். ஆனால் அவர்கள் செய்கின்ற அதர்மம் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் தெரிவதற்காக நான் நிச்சயமாக தூதுவனாக செல்கிறேன் என்று திருதராஷ்டிரன் சிறுவயது முதல் தன்னுடைய பிள்ளையான துரியோதனனுக்கு எவ்வளவு அந்த வியாமோகத்தினால் தன்னுடைய குழந்தை என்கின்ற அவன் செய்த அனைத்து அதர்மங்களுக்கும் துணை நின்றான். இன்று அது அவனுடைய குலத்தையே நாசமாக்கப் போகிறது என்று எச்சரித்தான் பகவான் கிருஷ்ணன். பகவான் கிருஷ்ணன் மட்டுமல்ல, அவரை தொடர்ந்து பரசுராமர், கண்வ ரிஷிகள், நாரதர், காந்தாரி வரை அனைவரும் எவ்வளவோ உபதேசம் சொல்லியும் கேட்காத துரியோதனன் தூதுவனாக வந்த பகவான் கிருஷ்ணனையே கட்டி போட நினைத்தார். இதை சாத்திகை மூலமாக அறிந்த பகவான் கிருஷ்ணன் உடனே திருதராஷ்டிரனை பார்த்து யார் யாரை கட்டுகிறார்கள் பார்ப்போம் என்று அனைவருக்கும் தான் யார் என்பதை நிரூபிப்பதற்காக விஸ்வரூப தரிசனத்தை காண்பித்தான் பகவான் கிருஷ்ணன். யார் யார் பகவானுடைய உண்மையான பக்தர்களோ அவர்களுக்கு அந்த தரிசனம் அற்புதமாக கிடைத்தது. ஆனால் அங்கு அதர்மத்தே உருவான ராஜர்கள் எத்தனையோ பேர் துரியோதனனுக்கு சகாயத்திற்காக அமர்ந்திருந்தனர். அவர்களுக்கு பார்த்தோம்னா மிகப்பெரிய சூரிய ஒளி அங்கு இருப்பதாக தெரிந்ததே தவிர அவர்களுக்கு எந்த ஒரு விஷயமும் பார்க்க இயலவில்லை. ஏன்னா பாவம் செய்தவருக்கு என்றும் பகவானுடைய தரிசனம் கிடைப்பதில்லை. இப்போ இது அனைத்தும் முடிந்து இனி உபப்ளாவ நகரத்தில் இருக்கக்கூடிய பாண்டவர்களை சந்தித்து அடுத்து யுத்தத்திற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணன் கிளம்புவதற்கு முன் குந்தியை சந்தித்து தன்னுடைய மக்களிடம் ஏதாவது கூற வேண்டுமா அப்படின்னு கேட்க அவள் மிகப்பெரிய உபதேசமான விதுலா உபாக்கியானம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மகன் போரிலிருந்து வந்து ஆனந்தமாக உள் சென்று உறங்கி விடுகிறான். ஏன்னா அங்கு சென்றால் நம் உயிர் போய்விடுமோ என்று கோழை என பயந்து, அப்ப சத்திரிய தாயானவள் தன்னுடைய மகனுக்கு வீரத்தை ஊட்டுவதற்காக எவ்வளவோ நீண்ட நெடிய உபதேசங்களை கூறுகிறாள். அதனை குந்தி கிருஷ்ணனிடம் சொல்லி எப்போ பார்த்தாலும் தயை, மிருது, மன்னிப்பு என்கின்ற வார்த்தைக்கே என்ன சொல்லுது தர்மராஜன் அப்படி இருக்கான். அது அவ்வளவு அழகல்ல. சத்திரிய குலத்திலே பிறந்து சத்திய தர்மத்தை பரிபாலனம் செய்ய வேண்டும், நான் சொன்னதாக சொல் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா அந்த ராஜ்யத்தில் அமர்ந்த போதுதான் தன்னை நம்பி இருக்கின்ற அனைவருக்கும் உண்டான அந்த தான தர்மங்கள் அனைத்து நற்பலன்களையும் செய்ய முடியும். எந்த காரணத்தை கொண்டுட்டும் அந்த சத்திரிய தர்மம் அதனை விடவே கூடாது என்று குந்தி பாருங்க மிகப்பெரிய வீர உபதேசங்களை பகவான் கிருஷ்ணனிடம் கூறினார். இது அனைத்தையும் கிருஷ்ணன் மட்டும் கேட்கவில்லை. பீஷ்மர், துரோணர், ஏன் துரியோதனன் உட்பட இது அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தனர். இப்போ இது அதனையும் கேட்டு பீஷ்ம துரோணாதிகள் துரியோதனனை பார்த்து, இதுவரை குந்தி செய்த உபதேசத்தை கேட்டாயா துரியோதனா? இப்பொழுதாவது நீ தெரிந்து கொள். நேராக தர்மராஜனை போய் பார். நிச்சயமாக அவனிடம் நமஸ்கரித்து ஆசீர்வாதம் பெறு. பீமன் சேனனிடம் ஆனந்தமாக, ஒரே வயது இல்லையா, நட்பாக்கிக் கொள். அர்ஜுனனுக்கும் நகுல சகாதேவனுக்கும் உன்னுடைய ஆசீர்வாதத்தை வழங்கு. அப்போ அவர்களுக்கு உண்டான ராஜ்யத்தை நீ திருப்பி கொடுத்து விட்டால்
இதுவரை நீ செய்த அத்தனை அதர்மங்களையும் அவர்கள் மறந்து மன்னித்து விடுவார்கள். அப்போ கௌரவர்களும் சரி பாண்டவர்களும் சரி அற்புதமாக வாழலாம். யுத்தம் என்கின்ற பேச்சுக்கே வழி இல்லை. இதனால் எத்தனையோ உயிர்கள் மிஞ்சும், இந்த நாட்டினுடைய பிரஜைகள் காப்பாற்றப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் பாருங்க, இச்சா மரணிகளை உடையவராகிய பீஷ்மர் கூறுகிறார். யாரிடம்? துரியோதனிடம். ஆனால் இது அத்தனையும் கேட்டு முகத்தில் எந்தவிதமான சலனமும் இல்லாமல் அமர்ந்திருந்தான் துரியோதனன். யுத்தம் என்பது நாசத்திற்கு காரணமாகும் துரியோதனா. பாருங்க, அது போக நான் இதை ஏன் உன்னிடம் சொல்கிறேன் என்றால், எனக்கு பலவிதமான அபசகுனங்கள் எனக்கு தெரிகின்றன. காரணம் என்ன அப்படின்னா, வலது பக்கம் இருந்து இடது பக்கமாக நிறைய பட்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது நாட்டுக்கு ஆபத்து என்பதனுடைய அறிகுறி. ஒரு யுத்தம் நடக்கப் போகிறது, அந்த யுத்தத்தில் நிறைய பேர் மடியப் போகிறார்கள் என்பதை முன்கூட்டியே சுட்டி காட்டுவதற்காக அந்த காலத்தில் அபசகுனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய காட்சிகள் எழுதியே வைத்திருக்கிறார்கள். இதை நீங்கள் கண்ணால் பார்த்தீர்களே ஆனால் இதனால் இந்த ஆபத்து உங்களுக்கு மிக விரைவில் காத்திருக்கிறது. இதையே பீஷ்மர் துரியோதனனை பார்த்து சொல்கிறார். பாருங்க, வலம் இருந்து வலது பாகத்திலிருந்து இடது பாகத்திற்கு பாருங்க பட்சிகள் போய்கொண்டு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த வாகனத்தில் கட்டியிருக்கக்கூடிய குதிரைகள் அது தானாக அழ ஆரம்பிக்கிறது. பாருங்க, குதிரைகள் தானாக என்றுமே அழக்கூடாது. அப்படின்னா ஏதோ ஒரு விதமான பயம் அதுகளுக்கு ஏற்பட்டால் ஒழிய அது வீணாக அழுவதில்லை. அப்படி ஒருவேளை ஒரு ராஜ்யத்தில் பூட்டப்பட்டிருந்த குதிரைகள் அழுமே ஆனால் அது நிச்சயமாக நாட்டிற்கு நல்லதல்ல. அதுபோக அவ்வப்பொழுது தேவையற்ற கெட்ட துவனி, அதாவது அவங்கள ஓசை கேட்டுக்கொண்டு இருக்கிறது. பாருங்க, மீறி நீ யுத்தம் தான் செய்வே அப்படின்னு சொல்லிட்டு போனேன்னா பீமசேனனுடைய கதை சாமான்யம் அல்ல. நீ நினைப்பது போன்று அந்த கதையினுடைய வேகம் இருக்கிறதே, அந்த அவனுடைய நாதம் சங்கநாதம், அந்த நாதத்தை கேட்டாலே அந்த கர்ஜனையின் மூலமாக குதிரைகள் யானைகள் அவை அனைத்தும் மலமூத்திரம் விசர்சனம் செய்ய போகிறது. பாருங்க, அப்போ அதை பீம வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேகத்தில் இதுவரை கதையை யாரும் பிரயோகிக்க முடியாது. அப்போ அந்த கதையின் முன் எத்தனை யானைகள் வந்தாலும் யானைகளே சுக்குநூறாக தூள் தூளாக போகிவிடும் என்றால் அந்த பீமனுடைய வேகம் எத்தகையது கொஞ்சம் நினைத்து பார். அது மட்டும் அல்லாமல் பீமசேனனே இப்படி அப்படின்னா அர்ஜுனன் இப்பொழுது நிறைய புதிய வித்தைகளை கற்று வந்திருக்கிறான். அவன் ஒரு பக்கம் பானத்தை மழையென பொழிவான். அப்போ அவனை எதிர்ப்பதற்கு உன்னிடம் யாராவது இருக்கிறார்களா? கொஞ்சம் நினைத்துப்பார் துரியோதனா. இதை சொல்வது யார் அப்படின்னா பீஷ்மர். அப்போ இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த துரியோதனனுக்கு கோபம். வேறு யாராவது இருந்தால் உடனே படபட என்று பலவிதமான வார்த்தைகளை உதிர்த்து விடுவான். ஆனால் அடுத்து யுத்தம் நடக்க வேண்டும் மழையென நம்பி இருப்பவர்களே இப்ப பீஷ்மாச்சாரியார், அவரே இப்படி சொல்லி கொண்டு இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்த கோபத்தோடு சிவந்த கண்களோடு துரியோதனன் இதனை கேட்டுக்கொண்டிருந்தான். அது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுத்தம் வேண்டாம் துரியோதனா, நான் உன்னுடைய நன்மைக்காக கூறுகிறேன். அது மட்டும் அல்லாமல் பாருங்க, மனதில் நினைத்து கொண்டார் பீஷ்மர். என்னதுன்னா, என்னுடைய ஜீவனத்திலேயே இந்த மாதிரி ஒரு துக்கம் எந்த ஒரு சூழ்நிலையும் வந்ததில்லை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாருங்க, என்மேல் எவ்வளவு மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறார்களோ, என்னை
வயதில் மூத்தவன் என்று எந்த ஒரு விஷயத்திற்கும் என்னை முன்னிறுத்தி அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்களோ, தர்மத்தின்படி வாழ்ந்து பாருங்க, ஒவ்வொரு விஷயத்திற்கும் என்னிடம் வந்து அடிபணிந்து என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்று பாருங்க, தர்மத்தின்படி வாழ்கின்ற அந்த பாண்டவர்களை எதிர்த்து போர் புரியக்கூடிய ஒரு அசாதாரண ஒரு நிலைமை வந்துவிட்டதே அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் தன் மனதினால் கலங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதம். ஏன்னா எடுத்தவுடனே பீஷ்மரே அந்த வில் அம்புகளை எடுத்துக்கொண்டு அவர் யுத்தத்திற்கு தயாராகி விட்டார் அப்படின்னு. ஆனால் அவர் மனது முழுக்க வேதனை நிறைந்து வேறு வழியே இல்லாமல் தான் உண்ட உணவிற்கு ருணத்திற்காக அந்த கடனை தீர்ப்பதற்காக பாண்டவர்களுக்கு எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை கைதியானார் பீஷ்மர் என்பதுதான் உண்மை. அது மட்டும் அல்ல, ஏன்னா ஏன் பாண்டவர் மேலே இவ்வளவு கௌரவம் அப்படின்னு பார்த்தா பாருங்க, பெரியவர்கள் அப்படின்னா அவ்வளவு மரியாதை செய்பவர்கள் பாண்டவர்கள். அது மட்டுமா அப்படின்னா தார்மீகர் அப்படின்னா தர்மத்தை மீறி எந்த ஒரு காரியத்தையும் அவர்கள் செய்ததில்லை. பகவானுடைய பரம பக்தர்கள். அது மட்டுமா அப்படின்னா அவர்களுடைய மனது சுத்தமான மனசு, எந்த விதமான நயவஞ்சகமும் அதாவது கெட்ட எண்ணங்களே வராத ஒரு நல் மனது படைத்தவர்கள் யார் அப்படின்னா பாண்டவர்கள். அப்பேற்பட்ட, ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு வெளியே வெண்ணு உள்ள ஒன்று, மனதில் வேறொன்று நினைப்பார்கள், வார்த்தைகளாக வேறொன்று வந்து கொண்டிருக்கும். அதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அது துரியோதனன் மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நடந்துட்டு இருக்கக்கூடாது. ஆனால் இவங்களது பேச்சும் ஒன்று, மனதில் நினைக்கக்கூடிய நினைப்பும் ஒன்று. பாரு, இதற்கு மேல் என்னால் எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்லிவிட்டேன் துரியோதனா அப்படின்னு பீஷ்மர் அமைதியானார். உடனே துரோணர் பீஷ்மர் எதிர்வை சொன்னது கொஞ்சம் கூட பொய்யில்லை துரியோதனா. எனக்கு 2 மகன்கள், ஒன்று அஸ்வத்தாமன், மற்றொருவன் அர்ஜுனன். அஸ்வத்தாமனை விட அதிகமான அன்பு அர்ஜுனன் மேல் நான் வைத்திருந்தேன். மட்டுமா அப்படின்னா அவனும் குரு என்கின்ற ஸ்தானத்தில் அவ்வளவு அன்பு கௌரவம் என்மேல் கொண்டிருக்கிறான். இன்று மிகப்பெரிய காண்டீபதாரியாக ஆகிவிட்டான் என்னுடைய மாணவன். இன்று வரையிலும் என்னை கண்டால் ஓடி வந்து என் காலில் விழுந்து நமஸ்கரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாணவன் யார் அப்படின்னா அர்ஜுனன். இன்று என்னுடைய ஒரு சூழ்நிலை பார்த்தோம்னா அந்த அர்ஜுனனுக்கு எதிராகவே யுத்தத்தில் நிற்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை உருவாகி விட்டதே என்று மனம் பதைக்கிறது அப்படின்னு துரோணாச்சாரியாரும் தன்னுடைய பங்கிற்கு துரியோதனன் பின்னாடி பாண்டவர்களை பற்றி கூறத் தொடங்கிறார். அது மட்டுமல்ல, பாருங்க, என்னைக்குமே நல்லவர்கள் மேலே அவர்களை பற்றி எவ்வளவு நல்ல விஷயம் சொன்னாலும் துரியோதனன் முன்னாடி எடுபடார். ஏன்னா அவன் மனசு முழுக்க விஷம். பாண்டவர்கள் பிடிக்காதவர்கள் அப்படின்னு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அனைவருக்கும் பாண்டவர்களை பிடிக்கும், ஆனால் துரியோதனனை தவிர. காரணம், துரியோதனனுடைய மனசு என்ன சொல்லுது, நல்ல விஷயம் என்கின்ற கொஞ்சம் கூட இல்லாமல் எல்லாமே தவறாக சிந்திப்பவனாக மட்டுமின்றி அவன் நாஸ்திகனாகவே வளர்ந்தான். களி புருஷன் இல்லையா, அது மட்டுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா துஷ்ட சுபாவம் கொண்டவன் துரியோதனன். பாருங்க, பாண்டவர்கள் இந்த உலகத்தில் திட்டுபவர்கள் அப்படின்னு யாராச்சும் இருக்காங்களான்னா இல்லை. அப்போ எப்பவுமே நேராக நடப்பவர்களை கண்டால், நேர்மையாக நடப்பவர்களை கண்டால், சத்தியத்தையும் தர்மத்தையும் மீறாது வாழ்ந்து வருபவர்களை கண்டால், கெட்டவர்களுக்கு, நாஸ்திகர்களுக்கு, அதார்மிகர்களுக்கு
கண்டிப்பாக அது வேதனை தருவதாக இருக்கும். தன்னால் எது செய்ய முடியவில்லையோ அதை அவர்கள் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தர்மம் என்ன கிலோ என்ன விலை என்று கேட்பவன் துரியோதனன். அதர்மத்தின் மொத்த வடிவம். ஆனால் தர்மத்தை மீறி எந்த செயலையும் செய்யாதவர்கள் பாண்டவர்கள். ரெண்டும் நேரு. இப்ப யுத்தமே தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கக்கூடிய யுத்தம். இப்போ பீஷ்மரும் சரி, துரோணாச்சாரியாரும் சரி, இவங்க ரெண்டு பேருமே உன்னால் நீ கொடுத்த அன்னத்தை உண்டதனால் அதனால் ஏற்பட்ட கடனால் இந்த யுத்தத்தில் நிற்கிறோமே தவிர வேறு எந்த ஒரு உன்மேல் இருக்கக்கூடிய பாசத்தினால் இல்லை என்பதை மறைமுகமாக பீஷ்மர் துரோணாச்சாரியர் ரெண்டு பேரும் கூறிட்டாங்க. அடுத்து பகவான் கண்ணன் யுத்தத்திற்கு வேண்டிய அடுத்த சூழ்ச்சிதனை செய்ய காத்திருக்கிறான். என்ன என்பதனை ஆனந்தமாக பருகலாம். ஹரே ஸ்ரீனிவாசா. சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.